Hello friends, welcome to HTML5 Tamil tutorial part 20. நாச்சினோ போன கிளாஸில் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி ஷேடோ கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா இங்கே இந்த கார்னர் ஷேப்பு இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சென்ட்ரல் அதாவது பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோன்னா ப்ளூ கலர் அப்படின்றது இருக்குது. இந்த ப்ளூ கலர் அப்படின்றது நம்ம ப்ளூ அந்த இடத்துல ப்ளூ அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ப்ளூ கலர் அப்படி வந்துச்சு. இதே நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம காட்டுறேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் அப்படின்றத நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதே நான் இந்த இடத்துல வச்சிட்றேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த வெப்கிட் யூஸ் பண்ணுறது எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தோன்னா அது கலர் எப்படி நம்ம கிரேடியண்ட்டை மாற்றுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு வெப்கிட் அப்படின்றத எழுதிட்டு வெப்கிட் லீனியர் கிரேடியண்ட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தோன்னா அந்த செமிகோலன் போட தேவையில்ல. அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த கலரில் அதாவது டாப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள். அது இந்த மேல் பக்கத்துலேருந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நான் எழுதுகிறேன். அதாவது டாப்பில் என்னென்ன கலர் அப்படின்றத சூஸ் பண்ணிடலாம். டாப்பில் வந்து பிளாக் கலரும் கீழே வந்து ஒயிட் கலரும் வர மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் சேவ் பண்ணிட்டு காட்டுறேன். தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா இந்த கிரேடியண்ட் அப்படின்றது இப்போ நாம் மாற்றினது மேலே பிளாக் கலரு கீழே ஒயிட் வர மாதிரி நான் எழுதியிருந்தேன். தெரியுதுங்களா? அதாவது டாப்லேருந்து பிளாக் ஒயிட் அப்படி வர மாதிரி. இப்போ பார்த்தோன்னா அதே நம்ம வேறு மாதிரி கூட மாற்றிக்கலாம். லெஃப்ட் அப்படின்றது கூட வச்சுக்கிறேன். இப்போ லெஃப்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா தெரியுதுங்களா, லெஃப்டில் பிளாக்கு அப்புறம் ஒயிட் வருது. நம்ம இந்த பிளாக் ஒயிட் மட்டும் இல்லைங்க, இதை நம்ம வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரெட் கலரும் இந்த இடத்துல க்ரீன் கலரும் வர மாதிரி எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போது ஏதாச்சும் ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட வெப்சைட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த லெட்டர்ஸும் கட்சியில் வர மாதிரி அந்த பேக்ரவுண்டெல்லாம் கட்சி கொடியில் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது இந்த மாதிரி கிரேடியன்ட் மெத்தடில் தான். இப்போது நான் இந்த கிரேடியன்ட் மெத்தட்னு சொல்லி கொடுத்தேன். இந்த லீனியர் மட்டும் இல்லைங்க, இதிலே பார்த்திங்கன்னா ரேடியல் அப்படின்ற மாதிரி மெத்தட் ஒன்று இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான். நம்ம வந்து இப்போ இந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது வேறு மெத்தட் இந்த ரேடியல் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ரேடியல் மெத்தட் நான் சொல்ல மறந்துட்டேன். ரேடியல் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மளே ஓனாக அந்த லெஃப்ட் பிளாக் அப்படின்றது இல்லாத சர்க்கிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். நான் லீனியர்லேயே இன்னொரு மெத்தட் சொல்லிடுறேன். லீனியர்லேயே இன்னும் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட்டு ரைட்டு உங்களுக்கு டாப் பாட்டம் அந்த மாதிரி யூஸ் பண்ண பிடிக்கலன்னா நீங்கள் டிகிரி வைஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் 45 DEG அதாவது 45 டிகிரியில் எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ தெரியுதுங்களா? 45 டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. 40 இல்லாத நம்ம இப்போ 60 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே மாறிக்கும். பாருங்கள், காட்டுறேன். தெரியுதுங்களா? இப்போது லைட்டாக எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. அதாவது அந்த 60 டிகிரிக்கு தகுந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகிக்கும். இந்த மாதிரி நம்ம கிரேடியண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த டைட்டில்லே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆல்பா அப்படின்றத பற்றி போட்டிருந்தேன். அது என்னென்னா அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க. அது ஒரு இந்த ஷேடோ கலரை சைஸை இந்த மாதிரி மாற்றுறது அப்படின்றது தான். இப்போ RGB அப்படின்றது பக்கத்தில் நான் A அப்படின்றத ஆட் பண்ணுறேன். அதாவது ஆல்பா அப்படின்றது அதுக்கு இங்கே அதோட சைஸ் பார்த்தோன்னா பாயிண்டில் தான் வைக்கணும். ஏன்னா அது எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்றது பாயிண்ட் போட்டு இப்போ நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இந்த இடத்த நல்லா கவனிங்க. தெரியுதுங்களா? பார்த்தோன்னா அதோட அந்த பிளர் மாதிரி எப்படி லைட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதையே இன்னும் கொஞ்சம் குறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 குறைக்கிறேன்னா அது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட் ஆகிடுச்சு. 0 போடும்போது ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடும் அந்த ஷேடோ ஆப்ஷனு. நம்ம ஒரு 8 அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது ரொம்ப டார்க் ஆகும்.
தெரியுதுங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது தான் அந்த ஆல்ப் அப்படின்றது. இந்த கிளாஸில் பார்த்தோம்னா கிரேடியன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆல்பா எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.